மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ. ஒரு அற்புதமான படங்க. நேற்று பார்த்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன மாதிரி படங்க. இப்போ ஹேட்ஸ் ஆஃப் சசிகுமார் அண்ணா. அயோத்தி, நத்தம், அதுக்கப்புறம் இந்த மூணாவது படமாக இது ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்காரு. சிம்ரன் மேடம் பீக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங். அப்புறம் அந்த படத்தில் ஒரு சின்ன பையன் இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பையன் என்னமா நடித்தாங்க. அவன் டான்ஸுக்கெலாம் கைத்தட்டல் சும்மா சூப்பராக இருக்குது. அவன் வந்து யாருன்னா நம்ம நிறைய படத்தில் நடிச்சிருப்பான் சின்ன பையன் கேரக்டர் ரோலில். ராட்சசி படத்தில் வந்து ஒரு குட்டி பையன் ஜோதிகாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவான். ஜோதிகா மேடமுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவான். அவங்க வயசு புரிஞ்ச அந்த பையன் தான் நல்லா நடிச்சிருக்கான். பேர் சரியாக தெரில. அதுக்கப்புறம் ஆவேசமில் அந்த 3 பையனில் ஒரு பையன் இருப்பான். அவன் தான் ஒரு பையன். அவன் நடிச்சிருக்கான். என்ன கதைனா படத்தில் இவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ். இவங்க அவங்க ஊரில் பொருளாதார வளர்ச்சி எல்லாம் விலைவாசி எல்லாம் அதிகமாகிடும். ஃபேமிலியை சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்தியாவில் வந்து ஒரு காலனியில் மக்களோட மக்களாக அவ்வளோ நல்ல மனசு வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்கிறாரு. அந்த மக்கள் ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபேமிலியை ஏற்றுக்கல. போக போக அந்த ஃபேமிலியை ஏற்றுண்டு அவ்வளோ அழகாக வாழ்கிறாரு. அவருக்கு வேலை கிடைக்கிது. எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் வேறு இங்கே நல்லா அவ்வளோ அழகாக வேலை அந்த ஆக்டிங் பீக்கில் கொண்டு போய் அவருக்கு அந்த கார் டிரைவர் வேலை போட்டு கொடுத்து. சிம்ரன் மேடமும் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபு. பசங்களுக்கு ஒரு அந்த சின்ன பையனுக்கு ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் வேலை கிடச்சி ஸ்கூலில் படித்து அவன் பெரிய ஆள் ஆகிறான். அப்புறம் அவங்க அண்ணனுக்கும் வேலை கிடைக்கல. அவங்க அண்ணனுக்கு என்ன போவான்னா அவங்க அப்பா வந்து பொருளாதார வளர்ச்சியில் ஸ்ரீலங்கா விலைவாசி அதிகமாக இந்தியா கூட்டினால அவன் லவ் பண்ணுறான் பொண்ணு வந்து அங்கே இருக்குது. கட்சியில் அந்த பொண்ணு இவனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை ஏமாற்றி கட்சியில் அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த சோகத்தில் அப்பா கிட்டே பேசாமல் இருப்பான். அதுக்கப்புறம் மனம் திருடி அந்த பையன் அப்பா கிட்டே பேசுகிறான். ஒரு சில தக்கு மூமெண்ட்ஸ்லாம் அந்த குட்டி பையன் நல்லா பண்ணியிருப்பான். அந்த காமெடிலாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. கம்பேரிங் டு ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி எவ்வளோ நல்லாயிருக்கு. ரெட்ரோ வந்து சூர்யானனோட பீக் ஆக்டிங்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லா மக்களும் கொண்டாடுகின்ற வெற்றி படம். ஸோ செம சூப்பராக இருந்தது படம். இன்னும் வேறு என்ன சொல்ல போனோம்னா நம்ம யோகி பாபு அண்ணன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு படத்தில். ஐயோ மிகப்பெரிய கருப்பு வண்டு. ஐயோ நான் தப்பிச்சிடுறேன். ஸோ யோகி பாபு அண்ணன் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. ஒரு ட்ரங்கன் பையன் நடிச்சிருப்பான். அவங்க அம்மா இறந்துருவாங்க அந்த படத்தில். கொஞ்சம் அந்த வண்டு வேறு பறந்துட்டுருக்குது. எப்போ கடிக்கும் தெரியாது. வேறு ட்ரங்கன் பையன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பான். அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு சுயநினைவு இல்லாத மனநல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. கட்சியில் பையனையே மறந்துடுவாங்க. அப்புறம் அவங்க உடம்பு சரியாக அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஆக்சுவலாக அந்த பையன்தாங்க படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவித். அவர் தான் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் ட்ரங்க் அடிக்ட் ஆவான். அந்த ஏரியாவில் இருக்கிற காலனி வீட்டில் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் போடுவான், குப்பையை போடுறது. அதுக்கப்புறம் அவனையும் திருந்தி வாழ வச்சு ஒரு நாள் பசியில் சாவர நிலைமைக்கு போகும்போது சசிகுமார் அண்ணன் அவனையும் உட்கார வச்சு அவனை காப்பாற்றி அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ சசிகுமார் அண்ணன் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழில் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் கேரக்டர் அவ்வளோ அருமையாக அந்த சிங்கள தமிழ்லாம் செமையாக பேசியிருக்காங்க. சிலோன் தமிழ்லாம் அப்படியே அச்சஸலாக பேசியிருக்கிறாங்க 4 பேருமே. அதுக்கப்புறம் ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து இவங்க வராங்க. ராமேஸ்வரம் தான் தனுஷ்கோடி தானே ஸ்ரீலங்கா பார்டரு. ஸோ அதுலேருந்து வரும்போது ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிடுது. அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து இவங்க தான் காரணம் சொல்லிட்டு பொய் கேஸ் போலீஸ்காரங்க போட்டு அப்புறம் அதெல்லாம் கேட்டு போலீஸ்காரங்க விசாரிக்க வரும்போது எல்லாருமே ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் செமையாக இருந்தது. மொத்தத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஹார்ட் டச்சிங் மூவிங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய்.